கோவை விமான நிலையம் அருகே கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். இபிஎஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய கண்டன பதிவில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான விவகாரம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக கடந்த 2ஆம் தேதி இரவுல கோவை விமான நிலையத்துடைய பின்புறம் நண்பர்களோடு பேசிக் கொண்டுள்ள கல்லூரி மாணவியை 3 இளைஞர்கள் தாக்கி கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த நிலையில வன்கொடுமைக்கு பிறகு பாதிப்பிற்கு உள்ளான மாணவி தனியார் கல்லூரியுடைய பின்புறம் தூக்கி எறிந்துவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார்கள். இந்த சம்பவம் என்பது முழுமையாக தமிழகம் முழுவதும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மாணவி காவல்துறையினால மீட்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருவதாக செய்திகள் தெரிய வந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பெண்களுடைய பாதுகாப்பிற்கு தற்போதைய தமிழக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தன்னுடைய கடும் கண்டனத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக அதிமுக ஆட்சியில இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பாக வாழ தகுந்த மாநிலங்களில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்கியதாகவும் தொடர்ந்து தனது தலைமையிலான ஆட்சியில கடந்த அதிமுக ஆட்சியில இந்தியாவிலே பெண்கள் பாதுகாப்பாக வாழ தகுந்த மாநிலங்கள்ல தமிழ்நாடு முதலிடமும், பெருநகரங்கள்ல சென்னை முதலிடமும், நகரங்கள்ல கோயம்புத்தூரும் தொடர்ந்து இடம்பெற்று வந்ததாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தொடர்ந்து தற்போது திமுக ஆட்சியில பெண்களுக்கு தொடர்ந்து பல்வேறு பாலியல் ரீதியிலான பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பதாகவும் பெண்கள் தங்களுடைய பாதுகாப்பிற்காக பெப்பர் ஸ்ப்ரே, கருவி, டார்ச் உள்ளிட்ட பாதுகாப்பு பொருட்கள் அடங்கிய பெட்டகத்தை எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கக்கூடிய நிலை இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த திமுக ஆட்சியில பெண்களுக்கு தங்களுடைய பாதுகாப்பை அவர்களே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு சூழல் என்பது இருப்பதாகவும், கோவை விமான நிலையத்தில் அந்த கல்லூரி மாணவிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாலியல் தொல்லை தொடர்பாக பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு தகுந்த இழப்பீடும், அது மட்டும் இல்லாம பாலியல் வன்புணர்வுக்கு ஆளான அந்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து சட்டத்தின் பிடியில நிறுத்தி கடும் தண்டனையை பெற்று காவல்துறை முழுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.